திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான மொபைல் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. திமுக தேர்தல் அறிக்கைக்கான மொபைல் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழுவை திமுக தலைமை அறிவிச்சிருந்தாங்க. இந்த 12 பேர் அடங்கிய குழு விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பலரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்க போகிறாங்க. இந்த சூழலில் திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கென்றே ஒரு பிரத்யேக மொபைல் செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மொபைல் செயலியை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் அறிமுகம் செய்து வைக்கிறார். மொபைல் செயலி வழியாகவும் வாட்ஸ்அப் எண் வழியாகவும் சமூக வலைதளம் பக்கம் வழியாகவும் இந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்பதற்கு திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் யாரெல்லாம் கருத்து தெரிவிக்க விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 505 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. இந்த 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் 40 வாக்குறுதிகள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 37 தேர்தல் வாக்குறுதிகள் மத்திய அரசின் நிதி பங்களிப்புக்காக காத்திருப்பதாகவும் 67 வாக்குறுதிகள் தற்போதைய நிலையில் தமிழக அரசால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல இருப்பதாகவும் திமுக தலைமை தரப்பில் சொல்லியிருக்காங்க. இப்படியாகத்தான் திமுகவின் இந்த தேர்தல் அறிக்கை நகர்வுகளும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கான நிலை அப்படிங்கிறதும் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் பொறுத்தவரை இந்த தேர்தல் வாக்குறுதிக்கான மொபைல் செயலியை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் அறிமுகம் செய்து வைக்கவும் இருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.